தமிழக வாழ்வுரிமை கட்சியின் இளைஞரணி சார்பில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு இன்று நூற்றுக்கணக்கானோர் கைதாகி கொண்டிருக்கின்றனர். இளைஞரணி தலைவர் முருகானந்தம் அவர்களின் தலைமையில் இங்கு மாபெரும் இலங்கை தூதரக முற்றுகை போராட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கையில் இந்து கோயில்களையும் மசூதிகளையும் கிறிஸ்துவ ஆலயங்களையும் தரைமட்டமாக்கி அங்கு தமிழர் நிலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்த விகார சிலையை அமைப்பதற்காக அங்கே உள்ள பல்லாயிரக்கணக்கான இடத்தை மடக்கி அங்கு உள்ள தமிழர்களை அடித்து உதைத்து அங்கு அப்புறப்படுத்தும் வேலையில் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக முற்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் அங்குள்ள ஈழத் தமிழர்கள் அங்கு பல போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். அந்த போராட்டத்தில் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் முத்தமிழன் அண்ணன் வேல்முருகன் அவர்களின் ஆணைக்கிணங்க இங்கு இளைஞரணி மாநில தலைவர் முருகானந்தம் அவர்களின் தலைமையில் இங்கு மாபெரும் இலங்கை தூதரக முற்றுகை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை காவல்துறை முற்றுகை போராட்டத்தை நடத்தியுள்ள அனைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி உறவினர்களையும் பேருந்தில் வைத்து கைது செய்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றன. இதில் ஆயிரக்கணக்கான இளைஞரணி பொறுப்பாளர்களும் இங்கு கலந்துள்ளனர். இந்த தருணத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்றென்றும் ஈழத் தமிழர்களுக்கும் மண்ணுக்கும் மக்களுக்கும் தொடர்ச்சியாக களத்தில் நின்று போராடும் எங்கள் தலைவர் வேல்முருகன் அவர்கள் ஈழ மக்களுக்காக தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து தமிழகத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். பல போலி தமிழ் தேசியவாதிகள் இருக்கும் இந்த சூழ்நிலையில் ஈழத் தமிழர்களை வைத்து பணத்தை பார்க்கும் இந்த தருணத்தில் அனைத்து கட்சிகளும் ஈழத் தமிழர்களின் வாழ்வாதாரத்தை காட்டி அவர்களுடைய அவல நிலை அவர்களுடைய போராளிகளின் போராளித்தனத்தையும் காட்டி அங்குள்ள மக்கள் கொத்து கொத்தாக கொன்று குவித்ததை காட்டி பணத்தை சம்பாதிக்கும் வகையில் தான் இன்று நாம் தமிழர் கட்சியும் மற்றுள்ள கட்சிகளும் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றன. அதில் முற்றிலும் மாறாக மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் தொடர்ச்சியாக அந்த மக்களுக்கு உதவி செய்யும் வகையில் இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி முத்தமிழன் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தலைமையில் இயங்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி அற்புதமாக மக்களுக்காக மண்ணுக்காக ஈழத்தில் நேற்று இரவுதான் இந்த தகவல் வந்தது. உடனடியாக காலை 10 மணி அளவில் இங்கு நுங்கம்பாக்கத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டுள்ளோம். இனி வருங்காலங்களில் ஈழத்தமிழர்களுக்கு தொடர்ச்சியாக இலங்கையில் உள்ள அந்த இலங்கை அரசாங்கம் தேவையில்லாமல் தொல்லை கொடுத்தால் இங்கு தமிழகத்தில் நிச்சயமாக இலங்கை தூதரகத்தில் அருகில் நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்தியுள்ளோம். இது தொடருமானால் இலங்கை தூதரகத்தை உள்ளேயே நாங்கள் சென்று முற்றுகையிட்டு கைதாவோம் என்பதை இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.